ஸோ ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட தேர்ட் டெஸ்ட் டே 1 முடிஞ்சிருக்கு. அவங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுற என்கிட்ட ஷீனியும் பாலாவும் இருக்காரு. ஸோ வெல்கம் ஜென்டில்மேன், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டே 1 ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 251 ஃபார் 4. பாலா, பேஸ்பால் நாங்கள் இன்னைக்கு பேஸ்பால் கிடையாது, நோ ஆஃப் டே ஃபார் பேஸ்பால். ஒரு வந்து WTCயில் கொடுத்த பிச்சை கொடுத்ததுனால வந்து பேசுறதுக்கு அசிஸ்டேட் பண்ணனால வர எங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியோட 150 கிலோமீட்டர் ஸ்பீடை உங்களால் தாங்க முடியலையா? எப்படி சொல்லலாம்? ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு பேசுறேன். நாளைக்கு என்னன்னு தெரியும். இந்த விக்கெட்ல 251 4 வந்து பேஸ்பால்னால தான் வந்தது. இல்லைன்னா 170 160 ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த பிச்சில் கரெக்ட், மற்ற எல்லா இதுலையுமே வந்து 300 350 அடிச்சிருக்கோம் பாலா. டே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லையும் சரி, செகண்ட் டெஸ்ட்லையும் சரி, WTCலையும் சரி. அதே அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் 250 வந்து லார்ட்ஸில் சூப்பர் ஸ்கோருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டேல. அப்புறம் நீங்கள் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட போறேன்னு சொன்னீங்க, பேஸ்பால் ஆட போறேன்னு சொன்னீங்க, எவ்வளோ ரன் அடிச்சாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம்டா, நீங்கள் முடிஞ்சா அடிங்கடான்னு சொன்னீங்க. அப்படிலாம் பேசி இப்போ 251 ஃபார் 4 எடுத்தீங்கன்னா இந்த பேஸ்பால் ஆஃப் ஆயிடுச்சா இன்னைக்கு? நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களா சுவிட்சை? இப்பயும் அதான் சொல்றேன். இந்தியா ஆடி இருந்தா 160 170 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த விக்கெட்ல ஃபர்ஸ்ட் டேவே 251 4 வந்து பேஸ்பால்னால தான் வந்தது. பாலா, இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல் கிரவுண்டே வந்து இங்கிலாந்து லார்ட்ஸ் தான். நான் நீங்கள் இந்தியா வந்து 170 அவுட் ஆயிடுவோம், 180 அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, உங்களோட கற்பனைக்கு வந்து எங்களோட ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யுவர் கற்பனை தாட்ஸுக்கு. யசினி, தாட்ஸ் ஆன் டே 1? நான் சொன்ன மாதிரி இது வந்து ஷேர்ட் டேவா தான் இருக்கும் தான். இது வந்து ஷேர்ட் டே தான். பேசிக்காக நோபடி ஒன், கேம் இஸ் ஸ்டில் பாய்ஸ்ட். ஸோ லெட்ஸ் சி, டே 2 தான் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. கேம் ஓப்பன் அப் ஆகுதா இல்லை இட்ஸ் கோயிங் டு பி ஒன் சைடட் அப்படின்னு. ஸோ டூ சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்காங்க டே 1லேருந்து. இங்கிலாந்துலேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரிட் பும்ரா இன்ஸ்னா அண்ட் நம்மளோட அருவால் ஆர்ச்சர் இன் ஃபார் ஜாஸ் டங். ஸோ எப்படி பார்க்குறீங்க பாலா? உங்களோட கூடுதல் பலமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் தானா இல்லை எப்படி, என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு பவுன்ஸ் போடுவாரு லாபுஷனுக்கு ஒரு பவுன்ஸ் போடுவாரு லார்ட்ஸ்ல, வெல்கம் டு டெக்ஸ் கிரிக்கெட் அப்படி, அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்கலாமா பவுன்ஸ் நாளைக்கு இல்லை எப்படி? ஸோ கண்டிப்பாக இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவரோட ஓல்டு ஃபார்மில் இருக்காரா என்னங்கிறது தெரியாது. ஹீ இஸ் பேக் ஆஃப்டர் வெரி லாங் டைம். பட் கண்டிப்பாக பெட்டர் அடிஷனாக இருக்கும். அவரோட பெட்டர் பவுலர் தான். இந்த விக்கெட்டுக்கு ப்ராப்பரான ஒரு பவுலர் தான். சினி, உங்கள் தாட்ஸ்? 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? நெசசரி சேஞ்சஸா இல்லை இது வந்து பண்ணியிருக்காம இருந்தாலும் பெட்டராக தான் இருந்திருக்குமா? I think necessary change தான். If he's ready, he should be in playing 11. ஜஸ்பிரிட் பும்ராவும் சரி, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி. பட் நியூ பால் வந்து மேபி we could have given it to Siraj instead of பும்ரா. ஸோ அதுதான் நான் அப்போ போன வீடியோவில் சொன்னது மாதிரி தான். ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் இன் சிராஜ் மோர் தேன் பும்ரா, அவ்வளோதான். வித் நியூ பால், வித் நியூ பால். ஓகே, கிரேட். ஸோ வந்து ஒருத்தர் சிராஜ் ஃபேன் பார்த்துறோம் பும்ராவோட. நான் இன்னொரு திங் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டியோட அடிஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு போன டெஸ்ட்லேயும் இந்த டெஸ்ட்லேயும். ஸ்டில் நிதிஷ்குமார் இப்போ வந்து விளாட்றாரு, அவர்கிட்ட எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லையே. பேட்டிங்லாம் அவ்வளோ பண்ணுற மாதிரி இல்லை, பவுலிங்லாம் அவர் பண்ணுற மாதிரி இல்லைன்னு. பட் இன்னைக்கு அவர் எடுத்திருக்காருங்க, ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாலா, உங்களால் தாங்க முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் வேணா ஸ்பின்னர் வச்சே கண்டினியூ பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நினைக்கிறீங்க நீங்க பேசலாம், என்ன வேணா பேசலாம். இட்ஸ் ஸ்டில் ஒன் டே ஒன்லி ஓவர். ஸோ நீங்க என்ன வேணா பேசலாம் இன்னைக்கு. இட்ஸ் ஸ்டில் நாட் இன் எனிஒன்ஸ். 251 ஃபார் 4 அடிச்சுட்டு நீங்க இப்பயே சரண்டர் ஆயிட்டீங்களே, என்ன வேணா பேசுங்கன்னு. கண்டிப்பா என்ன வேணா பேசுவேங்க. நீங்க பேசினா என்ன வேணா பேசுவேன். என்ன நினைக்கிறீங்க நீ டே 1 என்ன பண்ணிருக்கலாம்னு? பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எந்தவித கேம் இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு. இட்ஸ் டே 1 அண்ட் ரூட் இஸ் தேர். ரூட் இஸ் ஆல்ரெடி பிளேயிங் அண்ட் 99. பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு. இட்ஸ் குட் டைம் he had and then slight injury, but I think he will recover well and then play start his aggressive game tomorrow morning. கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சொல்ற அந்த பஸ் பால் பார்க்கலாம். ஆல்ரெடி 250, another 100 they will look for in the first session itself. So அதுதான் நாம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நாளைக்கு பிட்ச் எதுவும் விளையாடாதா, பவுலிங் பிட்சா இல்லை நாளைக்கு பேஸ் பால் திருப்பி அடாப்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க பேஸ் பால் ஆஃப் ஆயிடுச்சு, நாளைக்கு ஆன் பண்ணிடுவீங்களா திருப்பியும்? either 50 runs 6 wickets
either 50 runs 6 wickets or 100 runs in first session. அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். 250 is what அப்படிதான் we இருப்பீங்க wanted. கன்ஃபார்ம். 50 இன்னைக்கு மாதிரி 250 ஆட is what we மாட்டீங்க. கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு மாதிரி ஆட மாட்டீங்க. சரி கண்டிப்பா இல்ல. நாளைக்கு ரிவ்யூல வந்து பாக்குறேன் பிச் எப்படி விளையாடு. ஸோ சீனி அவங்கள்ட்ட வரணும்னு நினைச்சேன். என்கேஆரோட ரிட்டன்ஷன் இந்த வாட்டி என்கேஆர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அவர் 2 டெஸ்ட் எதுவும் பண்ணலையே, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எய்தர் வி கோ வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆர் வந்து நீங்க 4 ஸ்டீமர் கொண்டு வாங்க, எப்பயும் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்ல எதுவும் இல்லாம இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு டெலிவர்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2 விக்கெட் எடுத்திருக்கிற முதல் ஓவர்லேயே வந்து ஸ்டில் he has something in his bowling and batting நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? நான் கூட இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் கூட அதான் நினைச்சேன். we should have gone with பிரசித் கிருஷ்ணா ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி. we don't need that much batting depth தான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் விக்கெட் நம்ம விக்கெட்னே சொல்லக்கூடாது, அது வந்து பென் டக்கெட் தானா கொடுத்துட்டு போயிட்டாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பும்ராவையும் சிராஜ் ஆகாஷ் தீப்பையும் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வைடு எங்கேயோ போற பாலை துரத்திட்டு போய் அவரே விக்கெட் விட்டாரு. பட் ஜாக் கிராலிக்கு வந்து நல்ல பால், அது வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. போல்ட் எக்ஸலன்ட்லி. ஸோ அந்த பால் வாஸ் எக்ஸலண்ட். ஸோ லெட் அஸ் see. ஸோ இந்த மேட்ச் கொடுத்துட்டோம், சான்ஸ் கொடுத்துட்டோம். 3வது மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், பும்ராவோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பேஷன்ஸ். ஒரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செஷன்ஸில் விக்கெட் எடுக்கவே இல்லை. 3rd செஷனில் ஃபஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்தால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கு இதுதான், நான் பேஷண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளில் போட்டுக்கிட்டே இருக்கணும். எதர் யூ ஆர் கெட்டிங் விக்கெட் ஆர் நாட், தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். பட் யூ ஹாவ் டு கோ ஃபார் எவ்ரி பால் ஆன் டு த ஸ்பாட். அதனால தட்ஸ் வாட் பெய்ட் ஃபார் பும்ரா நினைக்கிறீங்களா இல்லை எப்படி ஆச்சு? நான் தான் நினைக்கிறேன். ஸோ யூ ஷுட் பி வெரி பேஷண்ட். ஸோ பிரசித் கிருஷ்ணா ஆகிட்ட அது மிஸ் ஆச்சு. ஸோ அவரை ட்ராப் பண்ணி பும்ரா கொண்டு வந்தது இட்ஸ் a வெரி குட் மூவ். பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு பவுண்டரி அடிச்சா he will go for யாக்கர்ஸ். இப்போ கூட டெஸ்ட் மென்டாலிட்டி இஸ் நாட் தட், இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். பட் பும்ரா இஸ் நாட் லைக் தட். ஹி ஹிட்ஸ் ரைட் ஏரியாஸ், அப்புறம் தொடர்ந்து ஸோ 6 பால் அதே லென்த்ல போட்டனாலும் he will deliver it. ஸோ அதுதான் வெரி குட் வித் பும்ரா ஆல்சோ. பிக் ஃபேஸ் ஆண்டர்சன், பிராட் யாருமே இல்லை. எப்படி இதை பார்க்குறீங்க? இங்கிலாந்து பவுலிங் லைனப் அடிஷன் ஆஃப் ஆர்ச்சர் என்ன பண்ண போறீங்க லார்ட்ஸில்? எப்படி நினைக்கிறீங்க லார்ட்ஸ்? நாளைக்கு நாங்கள் பேட்டிங் முடிச்சிருவோமா இல்லை நாளைக்கு ஃபுல்லாக இதே மாதிரி அடிச்சு ஒரு 300 அடிப்பீங்களா? இல்லை பேஸ் பால் ஆடி முதல் சீசன்லேயே 60 ரன் அவுட் ஆயிடுவீங்களா? முதல் சீசன் ஆல் அவுட்டா நாளைக்கு? பவுலிங் லைனப் இஸ் அ குட் லைனப் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கிறப்ப இங்கிலாண்டோட பவுலர்ஸ்க்கும் ஒரு சேஞ்ச் இருக்கணும். சச்சின் கங்குலிலாம் இருந்து அதுலேருந்து தானே வேறு ஏதோ பேட்ஸ்மேன் வந்தாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் புவனேஸ்வர் குமார் இல்லைன்னா இன்னொரு புவனேஸ்வர் குமார் வந்தாங்க, ஷமி வந்தார். அது மாதிரி தான் எல்லா டீம்லேயும் ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் கிராஸ் பண்ணி வரவங்க தான் வந்து கோயிங் டு சக்சீட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் பவுலிங். பட் ஸ்டில் அதுலேயே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கங்கிறப்ப இட்ஸ் அ குட் திங். ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 2 டெஸ்ட்டும் சேர்ந்து. இந்த பவுலிங் லைனப்பே 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கிறப்ப இட்ஸ் அ குட் திங். இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து 3:1 ஆர் 4:1 அந்த 1ங்கிறது வந்து லார்ட்ஸில் தான் வரும்னு சொன்னாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் பாலா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எங்களுக்கு தெரியும் எங்கள் ஹார்ட் ஒர்க், நாங்கள் இந்தியன் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்துட்டோங்க தெரியும். பட் சாரி, அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் பாலா எட்பாஸ்டினில் வந்து நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் உங்களுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ், நாங்கள் எட்பாஸ்டினில் அந்த 1 வீக்லேயே எடுத்துட்டோம். ஸோ லார்ட்ஸில் வந்து இந்தியாஸ் சக்ஸஸ்ஃபுல் வென்யூவாக இருந்திருக்கு இங்கிலாண்டில். ஸோ லாட்ஸ் ஆஃப் மெமரபிள் விக்ட்ரிஸ் கம்ஸ் இன் லார்ட்ஸ் ஓன்லி. ஸோ அந்தபடி பார்த்தா வந்து கிரவுண்ட் அண்ட் பிச் ஷூட்ஸ் ஃபார் இந்தியாங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சீனி, இல்லை எப்படி? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்தா லார்ட்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட் இதுனா. ஸோ நம்ம அதுக்குன்னு இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. Day 1 அதுதான், இட்ஸ் ஸ்டில் ஓப்பன், த கேம் இஸ் ஸ்டில் ஓப்பன், கேம் இஸ் ஸ்டில் பாய்ஸ்ட். ஸோ லெட் அஸ் see. Day 2 பார்த்துட்டு நம்ம மேபி நம்ம டிசைட் பண்ணலாம். தென் பாலா வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோ பண்ணலாமா சொல்லி, இல்லை வேணாமா Day 2க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பாலா நினைக்கிறீங்க லார்ட்ஸில் நாங்கள் ஜெயிச்சிருவோமா இல்லை எப்படி? நான் சொல்லல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் லார்ட்ஸ் தான் இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னாங்க. நான் சொல்லல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸ், சோ கால் இங்கிலாந்து எக்ஸ்பர்ட்ஸ் as well as இந்தியாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே they predicted இந்தியா will win in only லார்ட்ஸ்ல மட்டும்தான் இந்தியா ஜெயிக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. மைக்கேல் வாகனா இருக்கட்டும், உங்களோட லெஜெண்ட்ஸும் அதான் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லல, அந்த பாயிண்ட்ஸ்ல வந்ததை நான் சொல்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்கோமா எப்படி? கண்டிப்பாக இங்கிலாந்து வில் பவுன்ஸ் பேக். ஸோ ஆஃப்டர் தட் லாஸ் வந்து தே வில் பி ப்ரிப்பேர்ட் டு டூ வாட் தே ஆர் யூஷுவலி பெஸ்ட் அட். ஸோ
கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் கேம் ஃபார் போத் த டீம்ஸ். ஸோ விச் டீம் இஸ் கம்மிங் அவுட் வெல் ஆர் லைக் யார் அன்னைக்கு டே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. லார்ட்ஸ் பேச்சை நமக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் பார்த்தேன், கிரீன் டாப் விக்கெட் கொடுக்க போறாங்க, இட்ஸ் கோயிங் டு பி a குட் பவுன்சி ட்ராக் ஃபார் சீமர்ஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் வந்து WTC கொடுத்துருந்தாங்க. தேர் ரபாடா அண்ட் கமின்ஸ் என்ஜாய்டு த பவுன்ஸ் அண்ட் பேஸ் ஸ்விங் அண்ட் எவ்ரிதிங். அதே பிச் மாதிரி இதுவும் வச்சுக்கலாமா, இல்லை அதனால தான் ஸ்லோ ஆயிடுச்சா, இல்லை எப்படி நினைக்கிறீங்க சீனி? என்னன்னா பிகாஸ் ஒரு கிரீன் டாப்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நீங்க பாட்டாவா கொடுத்துட்டு திடீர்னு பவுலிங் கொடுத்ததுனால வந்து பாலாவோட டீம் வந்து ஆஃப் ஆயிடுச்சா, பேஸ்பால் ஆஃப் பண்ணிட்டாங்களா, இல்ல பிச்செல்லாம் ஒழுங்கா இருக்குங்க இவங்க வேணும்ட்டே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு பண்றதுக்காகன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏன்னா 2023ல நீங்களே பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு, எங்களுக்கு வந்து பிச் எல்லாம் பேட்டிங் ட்ராக்கா தான் வேணும்னு. அப்புறம் அவரே 2025ல ஹெட் பேஸ்டர்ல இப்படி கொடுத்த உடனே சப்கான்டினென்ட் பிச் மாதிரி இருக்கு அப்படின்னு அவரே இப்போ மாத்தி மாத்தி பேசுறாரு, இந்தியாவுக்கு சூட்டபிளான பிச்சா இருக்கு அப்படின்னு. பட் தெரியல, போலிங் பென் ஸ்டோக்ஸ் பிளேட் எக்ஸலன்ட்லி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஐடியா இஸ். ஸோ ஏன்னா பேஸ்பால்னு சொல்லிட்டு பிரெண்டன் மெக்லம் நாங்க ஒரு தனி பிராண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி ஸ்லோவா ஆடிட்டாங்க. விக்கெட் நிறைய போகுதுன்னு உடனே ஸ்லோவா ஆடிட்டு இன்னைக்கு தப்பிச்சிடலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். So Bala, welcome to traditional cricket. Bala, this is what we are playing as a test match. சரிங்களா? டெஸ்ட் மேட்ச்னா இப்படிதான் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க பேஸ்பால் தான் ஆடுவீங்க, ஒரு நாளைக்கு 300 அடிப்பீங்க 350 அடிப்பீங்க. திஸ் இஸ் ரியல் டெஸ்ட் மேட்ச் பாலா. 251 for 4. திஸ் இஸ் ரியல் டெஸ்ட் மேட்ச். என்ன நினைக்கிறீங்க பிச்சை பத்தி? Wicket is a very good wicket for the bowling side. யார் bowling போட்டாலும் ஐ திங்க். அப்புறம் ஏன் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தீங்க? நல்லா bowling கேட்டா bowling எடுக்க வேண்டியதானே, நீங்க தானே டாஸ் ஜெயிச்சீங்க. Fourth innings will be very difficult to bat on. இல்ல நல்லா பவுலிங் விக்கெட் சொன்னீங்க, நல்லா பவுலிங் சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. அவர் சீனியர் சொன்ன மாதிரி வந்து உங்க கேப்டன் நல்லாவே வெளியே கமெண்ட் கொடுத்திருந்தாரு, எங்களுக்கு வந்து பேட்டிங் விக்கெட் கொடுங்க, உங்க அலெக்ஸ் ஹேல்ஸா இருக்கட்டும், நாங்க 5 நாளும் சேஸ் பண்ணுவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இப்படி. நீங்க வந்து பவுலிங் பிச் தான் வேணும்னு அழுது வாங்கியிருக்கீங்க, அப்புறம் ஏன் பேட்டிங் எடுத்தீங்க? அந்த 4th இன்னிங்ஸ்ல ஆடி எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பவுலிங் எடுத்தீங்களா? bowling batting wicketல batting second batting எடுத்தாங்க, இது bowling wicket, so 4th innings will be difficult to bat on. So அதனால இப்ப நீங்க பேஸ்பால்னால T20 மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு செகண்ட் இதே எடுத்தீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல எப்படி எடுத்துக்கணுங்க? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். நாளைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் மேட்ச் பார்த்துட்டு நான் பேசுறேன். So speaking about bowling of India, பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, பும்ரா, சிராஜ், then ஆகாஷ்தீப். So then we had Washington Sundar and ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தாரு. செஷனோட தேர்ட் செஷனோட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். ஐ ஹோப் இது எங்களை பொறுத்தவரை எக்ஸாக்ட் பவுலிங் பிச் மாதிரி தான் தெரியுது. ஸோ லெட்ஸ் see on day 2 எப்படி. ஆனால் மேட்ச் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு பாலா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து பேஸ்பாலை காட்டுறேன்னு சொல்லி அலவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. இல்லை ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆகி வந்து திருப்பி 500 for 8, 9 கூட எடுத்து நாளைக்கு ஃபுல்லாக இங்கிலாந்து நடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் see the action on day 2. Stay tuned for the day 2 review. Thank you.